வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல், டாடா ஸ்கை. இந்த 2 செட் டாப் பாக்ஸ்க்கும் ஒரு 2 முக்கியமான எரர் கோட்ஸ் இருக்கு. இந்த எரர் கோட் வந்தது அப்படின்னா, பாக்ஸ மாத்துற அளவுக்கு கொண்டு போயிரும். அதனால கவனமா ரீசார்ஜ் பண்ணணும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு ஏர்டெல், டாடா ஸ்கை யூசரா இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வேற எதுவும் டவுட்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா கூப்பிடலாம். ஒரு சில பேர் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்துட்டு கூப்பிடுறனால எனக்கு அதிக கால்ஸ் வர்றதுனால ஒரு சில நேரங்கள்ல அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோல நான் சொல்றது தான் நீங்க ஃபோன் பண்ணாலும் நான் சொல்லப் போறேன். அதனால ஃபுல்லா பார்த்துட்டு புரியல அப்படின்னா மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாடா ஸ்கையினுடைய எரர் பார்க்கலாம். டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு ஒரு மெயினான 2 எரர் கோட்ஸ் வரும். அது என்ன எரர் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல பாக்ஸு உங்க எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா, பிளிங்க் ஆயி எரியும். எல்லா லைட்டும் சேர. இந்த மாரி சமயங்கள்ல நீங்க என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லக்கூடியது பண்ணுங்க. உங்களுடைய அடாப்டர் அதாவது உங்களுடைய டிசி அடாப்டர் 12 வோல்ட் 2 ஆம்பியர் போட்டிருப்பாங்க. அந்த அடாப்டர சேஞ்ச் பண்ணி பாருங்க. சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்க பாக்ஸ் வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கடையில கொண்டோய் குடுத்துருங்க தாராளமா. ஏன்னா வாரண்டி கிளைம் ஆயிரும். நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. இல்ல ப்ரோ வாரண்டிலாம் முடிஞ்சுச்சு எனக்கு. நான் ஓரளவுக்கு கழட்டி சரி பண்ணலாம். நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னா, அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கங்க. நான் பழைய நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா டாடா ஸ்கை ஸ்க்ரூ கழட்டுறது ஒரு வித்தியாசமான ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. மொபைல் கழட்டுற ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா தான் கழட்ட முடியும். அத நீங்க செக் பண்ணிக்கங்க. கழட்டிட்டு ஒரு சில நேரங்கள்ல டஸ்ட் ஏறி இருக்கும் உள்ளுக்கு. அத நல்லா உங்களுடைய பல்லு விளக்குற பிரஸ்ல நல்லா கிளீன் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு போட்டு பாருங்க. மேக்ஸிமம் இது சால்வ் ஆகறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி சால்வ் ஆகல அப்படின்னா, உறுதியா பாக்ஸா கம்ப்ளைண்ட். நீங்க பாக்ஸ எங்க வாங்குனீங்களோ அங்க கொண்டோய் குடுங்க. அப்படி இல்லைனாலும் டாடா ஸ்கை டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த இடங்கள்ல கொண்டோய் நீங்க குடுத்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. செகண்ட் எரர் தான் இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ரெட் லைட் ஸ்டாண்ட் பை மோட் அப்படிம்பாங்க. நான் வீடியோல காமிக்கிற மாரி போட்ட உடனே இந்த ரெட் லைட் மட்டும் தான் அதாவது சிவப்பு லைட் மட்டும் தான் எரியும். வேற எந்த ஃபங்ஷனும் ஆகாது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, பாக்ஸா கம்ப்ளைண்ட். இதுக்கும் அதே மாரி தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான் அடாப்டர மாத்தி பாருங்க. நான் அடாப்டர் மாத்தி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் ஆகல. அதனால அடாப்டர் மாத்தி பாருங்க. 12 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் போடுங்க. 1 ஆம்பியர் போட்றாதீங்க. 1.5 இது மாரி போடுங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அடாப்டர்ல வோல்டேஜ் கம்மியா வரும். இப்போ 12 வோல்ட்டுக்கு 7 வோல்ட் 8 வோல்ட் வரும்பொழுது உங்களுக்கு எல்லா டயோடு அந்த மாரி கெப்பாசிட்டி எல்லாத்துக்கும் சார்ஜ் குடுக்க முடியாது. அதனால கம்மியான வோல்ட் வரும்போது இந்த மாரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏவி லைனே போகாது பின்னாடி. உங்க டிவி பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல உங்க அந்த ப்ளூ கலர்லயே நிக்கும். ஏவி லைனே போகாது. அந்த மாரி ஃபால்ட் இருக்கும். அதனால அடாப்டர் மாத்தி பாருங்க. அதுல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா, தயவுசெய்து எதுவும் பண்ணிறாதீங்க. வாரண்டி கிளைம் ஆகாது. அப்படி இல்ல ப்ரோ வாரண்டிலாம் இல்ல அப்படின்னா, நீங்க ஸ்க்ரூ கழட்டி நல்லா கிளீன் பண்ணி போட்டு பாருங்க. வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம். வரல அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஃபால்ட்டுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகாது. பாக்ஸ சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ல வரேன். ஒரு சில நேரங்கள்ல சக்சஸ் ஆயிருக்கு. நான் கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு. அப்படி இல்லைன்னா பாக்ஸ சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். நீங்க எங்க வாங்குனீங்களோ, அப்படி இல்லன்னா டாடா ஸ்கை டிஸ்ட்ரிபியூட் அந்த சைடு போயி, நீங்க பாக்ஸ சேஞ்ச் பண்றதுக்கு பார்த்துக்குங்க. அவ்வளோதான் கம்ப்ளைண்ட் அடிச்சு விட்டுருங்க. மேக்ஸிமம் இதுதான் டாடா ஸ்கையினுடைய வர்ற எரரு. மேக்ஸிமம் இந்த 2 ஃபால்ட் தான் வரும். நான் காமிக்கிற மாரி ஒரு 2, 3 அடாப்டர் ஏதாவது கைவசம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க. இல்லைன்னா பக்கத்துல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஹெச்டி பாக்ஸுக்கு போடுற அடாப்டர் அதாவது ஏர்டெல் அடாப்டர் சேரும். அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இதுல உங்களுக்கு டாடா ஸ்கை கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் கிளியர் ஆகறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிட்டு என்னைய கால் பண்ணுங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? டாடா ஸ்கை பொறுத்தவரைக்கும் இந்த எரர் தான் வரும். மேக்ஸிமம் வேற எரர் அதாவது 1, 2, 14 இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, 14 எரர்லாம் பார்த்தீங்கன்னா, பேரிங் எரர். இதெல்லாம் மிஸ்டேக்கல் குடுத்தா ரீஃப்ரெஷ் பண்ணா, இந்த மாரி எரர்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு சில நேரங்கள்ல சிக்னல் கம்ப்ளைண்ட் வரும். அது வந்து ரேர் ஃபால்ட் தான். அது ஒண்ணும் அவ்வளோ இது இல்ல. இந்த எரர் தான் டாடா ஸ்கை பொறுத்தவரைக்கும் இந்த ரெட் லைட் ப்ராப்ளம் வரும். இல்ல பிளிங்க் ஆயி வர்றது எரர் வந்துரும். இது 2 தான் மேக்ஸிமம். இத நீங்க கவனமா ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாரி எரர் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க. யார்ட்டயாவது கேட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏர்டெல்னுடைய எரர் பார்க்கலாம். ஏர்டெல்லுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எரர் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா, பாக்ஸ சேஞ்ச் பண்ற அளவுக்கு கொண்டு விட்டுரும். அதாவது என்னன்னா, எரர் கோடு 2. இந்த எரர் கோடு 2 பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்னீஷியன், கம்பெனி சைடே கேட்டாலும், இது ஒரு ஸ்மார்ட் கார்ட் எரர். உங்க ஸ்மார்ட் கார்ட தொடைச்சு போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய 2019 ஸ்டார்ட்டிங்லேருந்து வரக்கூடிய பாக்ஸுக்கு ஸ்மார்ட் கார்டே வர்றதில்ல. ஸ்மார்ட் கார்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பாக்ஸ் கோர் அதாவது 2015, 16, 17 இந்த மாரி பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு வரும். அந்த பாக்ஸ்ல இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, மேக்ஸிமம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிறலாம். அதாவது சக்சஸ் பண்ணிறலாம். அந்த ஸ்மார்ட் கார்ட எடுத்துட்டு
வழக்கம் போல நான் சொல்றது தான். நல்லா கிளீன் பண்ணிட்டு போடுங்க. அப்படி இல்லைனாலும் பாக்ஸ்ல அந்த 4 ஸ்க்ரூ டிரைவ் கழட்டிட்டு, நல்லா கிளீன் பண்ணி போட்டு பாருங்க சக்சஸ் ஆயிரும். ஆனா 2019 ஸ்டார்ட்டிங்லேருந்து வரக்கூடிய பாக்ஸு, இந்த எரர் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹெச்டி பாக்ஸுக்கு தான் வருது. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ல வரேன். ஒரு 3 பாக்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அது இல்லாம ஒரு சில ஆன்லைன் கஸ்டமரும் சொன்னாங்க எனக்கு. "இல்ல ப்ரோ அது ஹெச்டி பாக்ஸு, ஹெச்விசி டெக்னாலஜி உள்ள பாக்ஸுக்கு தான் வருது" அப்படின்னாங்க. நானும் அனுபவப்பட்டுருக்கிறேன். ஒரு 2 பாக்ஸு கிளியரே பண்ண முடியல என்னால. அ அப்படி இல்லைன்னா இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க அடாப்டர் நான் வழக்கம் போல சொன்னது டாடா ஸ்கைக்கு சொன்ன மாரி தான் உங்க அடாப்டர் மாத்தி பாருங்க. டிசி அடாப்டர் 12 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் மாத்தி பாருங்க. அதுல சக்சஸ் ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரீஃப்ரெஷ் உங்கனால பண்ண முடியாது. கம்பெனி சைடு கூப்பிடுங்க. இல்லைன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க பக்கத்துல யாராவது இந்த மாரி ஏர்டெல் இருந்தாங்கன்னா, ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஒரு 2, 3 ரீஃப்ரெஷ் வந்துட்டா சந்தோஷம். அப்படி வரல அப்படின்னா பாக்ஸ் தான் மாத்தணும். ஸோ இதுவும் நான் டாடா ஸ்கைக்கு சொன்ன மாரி தான். வாரண்டி இருந்துச்சுன்னா தயவுசெய்து யாரா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்கனாலும் கழட்டாதீங்க. ஏன்னா வாரண்டி இருந்துச்சுன்னா ஒரு ரூ. 100 ரூ. 150ல முடிஞ்சிரும். பாக்ஸ் சேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படி வாரண்டிலாம் இல்ல ப்ரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கழட்டி நான் தைரியமா கழட்டி எனக்கு பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க வழக்கம் போல 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டு பாருங்க. மேக்ஸிமம் இது வந்துரும். அப்படி இல்லன்னா, நான் இமேஜ்ல காமிச்சிருக்கிறேன் இந்த இமேஜ். பாருங்க. இப்படி போட்டு கான்டாக்ட் பண்ணுங்க ஹெல்ப்லைன் அப்படின்னு போட்டு இதுதான் வரும். ஆனா சிக்னல் எல்லாமே பக்காவா இருக்கும். இந்த ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு இந்த ஹெச்இஜி பாக்ஸுக்கு தான் வருது. நான் எஸ்டி பாக்ஸ்ல கூட இந்த எரர் பார்க்கல. எரர் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் கார்டு எரர் தான். அது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னது தான். ஆனா இப்ப வரக்கூடிய 2019லேருந்து வரக்கூடிய எந்த பாக்ஸுக்கும் ஸ்மார்ட் கார்டு இல்ல. நம்மனால எதுவுமே பண்ண முடியாது. பூராமே மோல்டு டைப்பு. அதனால இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுல வரும். அப்படி இல்லைன்னா ரீஃப்ரெஷ்ல வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. அப்படி வரலைன்னா இது பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட். நீங்க பாக்ஸ மாத்திக்கங்க. இல்ல ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு இந்த எரருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் தான். எரர் கோடு 2க்கு மட்டும் அவ்வளோதான். அடாப்டர் மாத்தி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க கம்ப்ளைண்ட் அடிச்சு விட்டுருங்க. நான் டாடா ஸ்கைக்கு சொன்ன மாரி கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க. உங்க டெக்னீஷியன் வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு மாத்தி தந்துருவாங்க. ஒரு சில நேரங்கள்ல சர்வீஸ் சார்ஜ் கேட்பாங்க. வாரண்டி இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. வாரண்டி கிளைம் ஆகல அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா பார்த்துக்குங்க. வேற எதுனா நீங்க என்னைய WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாரி இந்த டாடா ஸ்கை, ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எரர்ஸ் வந்து வரும்பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் மெர்ஜ் பண்ணி தந்துருவாங்க வேற பாக்ஸ்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நீங்க கவனமா ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகேவா நண்பர்களே? ஸோ இந்த எரர் கோட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வேற எதுவும் உங்களுக்கு எரர் கோட்ஸ் வந்திருக்கா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க பண்ற கமெண்ட், லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு மோட்டிவா இருக்கும். வேற எதுவும் எரர் கோட்ஸ் வந்து நீங்க பாக்ஸ் மாத்தியிருக்கிறீங்களா? அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி நண்பர்களே!